Vanakkam, welcome to IQ Study, unique approach of teaching. Today, in 12th standard maths, example 1.10, அதை சந்த பார்க்க போகிறோம். 1.10ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இஃப் a equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 into 2 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் y, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் y2 சரிங்களா, அதாவது ஐடென்டிட்டி இஸ் ஈக்குவல் டு O2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். எப்போவுமே வந்து கொடுத்துருக்க டேட்டா வந்து எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 into 2 மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதுங்க. அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட வேல்யூ தெரியும், இந்த ஜீரோவோட வேல்யூ வந்து தெரியும். ரைட்? இப்போ இந்த ஏ ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. அப்போது இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா ஏ இன்டூ ஏ. அப்போ ஏ இன்டூ ஏ ரெண்டு தடவை எழுதணுமா? இப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஏ என்ன கொஸ்டின்ல இருந்து 4 3 2 5. இன்னொரு தடவை எழுதும் போது 4 3 2 5. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4 4 என்ன வருது எனக்கு 16 அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறமா 3 2s are 6. இங்கே எல்லாமே பாசிட்டிவ்ன்றதால பாசிட்டிவாக தான் வரும். ஓகேங்களா? 4 3s is what 12. அதுக்கப்புறம் பாருங்கள் 3 5s is what 15. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 2s வந்து 8 ப்ளஸ் 5 2s is 10. அகைன் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 3s is what 6 ப்ளஸ் 5 5s are 25. இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா the value of a square is equal to what 22 27 18 31. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாருங்க. டைரக்டா இந்த ஈக்குவேஷன்ல எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் y i2 is equal to O2. சரிங்களா? 0 சொன்னாலும் சரி, O2 சொன்னாலும் சரி, எதை வேணால் சொல்லலாம் நம்ம. இப்போது ஃப்ரம் திஸ் ஏ ஸ்கொயர் வேல்யூ இப்போ தான் நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே நான் போட போகிறேன். போட்டேன் அப்படின்னா 22 27 18 31 சப்ஸ்டிட்யூட் பண்ண இந்த மாதிரி வந்துருச்சா? ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ஏவோட வேல்யூ ஃப்ரம் கொஸ்டின்லேருந்து பாருங்கள். ஏவோட வேல்யூ 4 3 2 5. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளஸ் y இன்டூ ஐடென்டிட்டி வேல்யூ என்ன வருது இருக்கு 1 0 0 1 which is equal to எனக்கு 0 0 0 0 அப்படி சொல்லிட்டு வந்தது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸை வந்து உள்ள எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த வையை வந்து உள்ள எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அது மாதிரி போட்டால் என்ன வருது அப்படின்னா சி 22 27 18 31 ப்ளஸ் எல்லாத்துக்குமே y போட்டோன்னா வரும் எனக்கு 4x 3x 2x 5x. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் y போட்டேன் அப்படின்னா எல்பி கெட்டிங் ப்ளஸ் y 0 0 y 2 into 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் 0 0 0 அப்படியே வரும். இதில் நோ சேஞ்ச். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். இப்போது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது இந்த 22 4x y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கண்ணா, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். 22 ப்ளஸ் 4x ப்ளஸ் y. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள் 27 3x ப்ளஸ் 0 27 ப்ளஸ் 3x ப்ளஸ் 0. அடுத்து பாருங்கள் 18 20x 2x 0. இப்போ 18
plus 2x plus 0. அடுத்து பாருங்க 31 5x plus 5. 31 plus 5x plus 5. 5x plus 5. ஓகேங்களா? From this இதெல்லாம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா which is equal to 0 0 0 0. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா see the first rowல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் 22 plus 4x plus 5 equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து தெரியல, x தெரியல y தெரியல. இப்போ அடுத்து பாருங்களேன் 27 plus 3x is equal to 0 தெரியல. இப்போ இதுல இருந்து we can find the value of x. அதுக்கப்புறமா அந்த x ஓட வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா we'll get the value of y. அதை தான் we are going to do. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். நல்ல தெளிவாக பார்க்கணும். இங்கே பாருங்க 22 plus 4x plus y. மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் தான் எடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. கீழே இருக்க ஈக்குவேஷன் நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ணாலும் will be getting the same value. ஓகேங்களா? அப்போ is equal to 0 அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ இதுல இருந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இப்போ இதுல இருந்து I am going to find the value of x. இப்போ from this போட்டோம் அப்படின்னா 27 plus 3x is equal to 0. Therefore 3x is equal to minus 27. x ஓட வேல்யூ என்னது? எனக்கு 27 3 டேபிள்ல வந்து 9 டைம் வரும். அப்போ -9. x ஓட வேல்யூ 9 ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. -9 ன்னு சொல்லிட்டு இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண அப்படினா I will be getting the value of what? எனக்கு y ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 22 plus 4 times of x ஓட வேல்யூ இப்ப நான் கண்டுபிடிச்சேன். -9 plus y equal to 0. இப்போ from this பார்த்தோம் அப்படினா 22 minus 36 plus y equal to 0. Therefore minus 14 plus y equal to 0. Therefore the value of y equal to 14. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் பாருங்க hence find a inverse. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் a inverse வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் a inverse ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இதை வந்து அடுத்த பேஜில் எடுத்துக்கிறேன். பாருங்கள் x ஓட வேல்யூ நல்லா நோட் பண்ணிங்க -9, y ஓட வேல்யூ 14. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜில் எழுத போகிறேன். a ஸ்கொயர் plus xa plus yi2 is equal to 0. இப்போ நம்ம x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ அந்த வேல்யூ I'm going to substitute. எதுக்கு இது? to find a inverse. a inverse நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக to find a inverse இந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும் எனக்கு ப்ளஸ் வராது, x ஓட வேல்யூ வந்து -9 ரைட். அதெல்லாம் வந்து -9 டைம் ஆஃப் a ப்ளஸ் y ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்தது 14 அப்படின்னு சொல்லி வந்தது. 14i2 is equal to 0. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ இந்த போடுற ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எழுதணும். போஸ்ட் மல்டிப்ளையிங் a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? போஸ்ட் மல்டிப்ளையிங் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை வந்து பை a இன்வெர்ஸ், a இன்வெர்ஸால வந்து நான் இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். அப்போது a ஸ்கொயரில் வந்து இன்டூ a இன்வெர்ஸ் -9a இன்டூ a இன்வெர்ஸ் ப்ளஸ் 14i2 இன்டூ a இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன்டூ a இன்வெர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் எழுதாததுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா a ஸ்கொயர் -9a ப்ளஸ் 14i2 the whole a inverse போட்டுருங்க. ஓகேங்களா? is equal to o times of a inverse. இப்போ இதை தான் வந்து நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். a ஸ்கொயர் இன்ட்டு a இன்வெர்ஸ் 9a minus a -9a இன்ட்டு a இன்வெர்ஸ் 14i2 இன்ட்டு a இன்வெர்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு தடவை எழுதியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டெப்பில் இப்போ பாருங்க பேஸ் வந்து சேமாக இருக்குது, பவர் 2 - 1 இருக்குது. அப்போ பவர் வந்து ஆட் ஆகிடும். இப்போ 2 - 1 என்னது எனக்கு வந்து 1ன்னு சொல்லி ஆகிடும். அப்போ a to the power of 1 வந்து a தான். மைனஸ் இங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்கள் 9 a இன்வெர்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ண அப்படின்னா 1 - 1 வந்து 0ன்னு சொல்லி ஆகிடும். அப்போ 9 இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏஓ எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து நான் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்க மாதிரி எடுத்தோமா. அப்போ தேர்ஃபோர் நான் வாட் ஐம் கான் டு அப்படின்னா இங்கே வந்து i2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா இது 2 × 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக இருக்குது, அதெல்லாம் i2. ஓகேங்களா? ப்ளஸ் 14
இங்கே என்ன பாருங்கள் ஒரு அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஏ இன்வெர்ஸ் இருக்கிறதால இது தேவையில்லை, இந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டணும். ஓகே, இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை, A1 ஏ இன்வெர்ஸ் ரெண்டுமே சேர்த்தா பார்த்தீங்க அப்படின்னா 1 - 1 வந்து a to the power of 0. இப்போ a to the power of anything power 0 is 1. இப்போ 1ன்னு சொல்லி வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு டேர்மே இல்லாததால ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு ஒரு டேர்ம் இருக்குது, அப்போ இந்த ஐடென்டிட்டி தேவையில்லை. இப்போ இதுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி போட்டுடணும் நம்ம. அப்போ 1ன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது 0 தான். 0வோ இல்லை O2 நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரம் திஸ் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பாருங்கள். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது இதை மட்டும் 14 ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் அந்த சைட் கொண்டு போகிறேன். இங்கே மைனஸில் இருக்குது, அதை போகும்போது ப்ளஸில் ஆகிடும். அப்போ 9I2 அதே மாதிரி இந்த ஏ வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே போகும்போது மைனஸில் ஆகிடும். இல்லை இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் நான் வாட் ஐம் கோன் அப்படின்னா இப்போ ஃப்ரம் திஸ் டேரெக்டாக சரிங்களா, இப்போது 14 ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 I2ஓட வேல்யூ என்னது 1001 மைனஸ் ஏவோட வேல்யூ ஃப்ரம் தி கொஸ்டின் 4325. அப்போது மைனஸ் 4325. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் ஐல் பி கெட்டிங், இந்த 14 வந்து இந்த சைட் கொண்டு போனால் 1/14 த ஹோல் மொத்தமான டேர்முக்கு. ஓகேங்களா, என்ன ஆகுது எனக்கு 9009. இந்த 9 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் 4325. இப்போ ஃப்ரம் திஸ் இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் 9 - 4 என்ன வருது எனக்கு 5. அதே மாதிரி 0 - 3 வந்து -3, 0 - 2 வந்து -2ன்னு வரும். 9 - 5 வந்து I'll be getting 4. அப்போ therefore A inverse is equal to 1/14. ஒன்றுமே நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் 5 - 3 - 2 4 அப்படின்னு சொல்லி வருது. திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஏ இன்வெர்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏ இன்வெர்ஸ் வேல்யூ கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும் நம்மளால். இப்போ இங்கே பாருங்கள் ஏ இன்வெர்ஸுன்னு சொல்லி ஜென்ரலாக நம்மகிட்ட ஃபார்முலா ஒன்று இருக்கா. அப்போ ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் 1/, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது 2 × 2ன்றதால நம்ம ஈஸியாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 1/, டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது 4 × 5 இஸ் வாட் 20 மைனஸ் சரிங்களா 2 × 3 வந்து 6. அதுக்கப்புறம் பாருங்கள் இது 2 × 2ன்றதால அட்ஜாயிண்ட் அப்படியே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 4 5 இந்த லீடிங் டயகனல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். மீதி இருக்க நம்பர்ஸ் வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போது ப்ளஸ் சைன் +3 இருந்தது -3 ஆகிடுச்சு, +2 இருந்தது -2ன்னு சொல்லி ஆகிடுச்சு. இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் ஐல் பி கெட்டிங் 1/14. வெரிஃபிகேஷன் போட்டு இது வேணால் எழுதிக்கங்க. ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் போட்டு நம்ம இது மாதிரி எழுதிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த ஆன்சருமே அதே மாதிரி இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருமே வந்து ஈக்குவலாக இருக்கா. ஹென்ஸ் அவ்வளோதான் கரெக்டு, நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. இப்போ இதே பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் வந்து ஒரு 4th சம் இதே பேஸில் தான் இருக்கும். இப்போ அந்த சம் வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இப்போ A² - 3A - 7I2 இஸ் ஈக்குவல் டு O2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் டேட்டா வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக நான் போக போகிறேன். நீங்கள் A இஸ் ஈக்குவல் டு எழுதிட்டு A² தான் கண்டுபிடிக்கும். A² இஸ் ஈக்குவல் டு வாட் A × A. அப்போ நான் A வந்து நம்ம பண்ணணும் 2 டைம் போடணும். இல்லைங்களா, 5 3 -1 -2 அதே மாதிரி 5 3 -1 -2. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 5 × 5 is what 25. அதுக்கப்புறம் 3 × -1 -3 25 - 3. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 5 × 3 is 15. அதுக்கப்புறம் பாருங்கள் 3 2s are 6. அப்போது -6 மைனஸாக இருக்குல்ல, அதனால் -1 × 5 வந்து -5. அதே மாதிரி பாருங்கள் -2 × +2 -2 × -1 வந்து என்ன ஆகுது எனக்கு I am getting +2. அதுக்கப்புறம் பாருங்கள் -1 செகண்ட் ரோ செகண்ட் காலம் -1 × 3 வந்து -3. அதே மாதிரி பாருங்கள் 2 × 2 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா -2 இருக்குது, அதில் +2 என்ன ஆகிடும்னா +4 அப்படின்னு சொல்லி ஆகிடும். இப்போ ஃப்ரம் திஸ் 25ல் 3 போயிடுச்சு அப்படின்னா I will be getting 22. 15ல் 6 போயிடுச்சுன்னா I will be getting 9. -5ல் 2 போயிடுச்சு அப்படின்னா will be getting -3. அதே மாதிரி 4ல் வந்து 3 போயிடுச்சு அப்படின்னா will be getting 1. இப்போ A² வேல்யூ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே
அந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏன்னா இதுலேருந்து எனக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், கொஸ்டின்லேருந்து ஏவோட வேல்யூ தெரியும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து வேல்யூ தெரியும். இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது? ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 22 9 மைனஸ் 3 1 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? 5 மைனஸ் 1 3 மைனஸ் 2. அதுக்கப்புறம் பாருங்க மைனஸ் 7 டைம்ஸ் ஆஃப் i2ஓட வேல்யூ என்னது? 1 0 0 1. ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு O2 என்ன வரும்? 0 0 0 0 அப்படின்னு சொல்லி வரும். எழுதியாச்சா? அடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் ஐம் கோனா டு அப்படின்னா, இங்கே பாருங்க அவர் டேரெக்டாக வந்து அப்போ 22 இந்த 3 வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 7 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்போது 22 9 மைனஸ் 3 1. அப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 3 வந்து நான் உள்ள மைனஸ் அப்படி வச்சுட்டு நான் 3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா வருதுன்னு சொல்லுங்க 15. அதுக்கப்புறம் பாருங்கள் 3 3 சார் 9, 3 இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் 3, 3 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 6. அதுக்கப்புறம் நான் மைனஸ் வெளியே வச்சுட்டு 7 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ண வந்து பாருங்கள் 7 0 0 7. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் திஸ் நம்ம என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். போன சம்மில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளால கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டுபிடிக்க சொல்லலை. இப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா என்ன வந்து பாருங்க 22 மைனஸ் 15 மைனஸ் 9 மொத்தமாக நான் போடும்போது 22 மைனஸ் 15 மைனஸ் 7. சரிங்களா? அடுத்து பாருங்கள் இது எடுத்துங்க 9 9 0. இப்போ 9 மைனஸ் 9 சரிங்களா மைனஸ் 0 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ்னா வரும் எனக்கு இங்கே ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 3 அதுக்கப்புறம் வந்து மைனஸ் 0ன்னு சொல்லி வருது. இப்போ இங்கே பாருங்கள் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6 1 ப்ளஸ் 6 மைனஸ் ஆஃப் 7. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அப்போது நான் போட்டது வந்து கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சம்முக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 இது இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிருங்க. இது ஈக்குவல் டு இப்போ இங்கே 0 0 நான் போட தேவையில்ல, இது போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம சரிங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 இது இஸ் ஈக்குவல் டு 0 0 0ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுதான் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா அந்த O2 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இதை வச்சு நம்ம என்ன ப்ரொசீட் பண்ண போகிறோம்? we are going to find the value of A inverse. A inverse வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக. எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு O2. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் மல்டிப்ளையிங் அந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஸ்டெப் வந்து நம்ம போடணும். இங்கே பாருங்கள் போஸ்ட் மல்டிப்ளையிங் with A inverse on both side. மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்க. அப்போது A square minus 3a minus 7i2 the whole A inverse is equal to O2 A inverse. இப்போ தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். பண்ணும்போது A square into A inverse minus 3a into A inverse minus 7i2 into A inverse. ஓகேங்களா? இந்த மாதிரி வருதா? which is equal to இங்கே 0 அப்படின்னு சொல்லி ஆகிடும். இப்போ அடுத்து பாருங்கள் பேஸ் வந்து சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ a to the power of 2 minus 1 வந்து 1ன்னு சொல்லி வரும். மைனஸ் இங்கே பாருங்கள் a into a என்ன ஆகிடுச்சு எனக்கு? அதாவது இங்கே +1 இங்கே -1. அப்போது a to the power of 0 எனிதிங் பவர் 0 வந்து 1ன்னு சொல்லி வரும். இங்கே எந்தமே ஏ டேர்ம் இல்லாததால் நம்ம ஐடென்டிட்டி i2 அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி மைனஸ் 7 டைம்ஸ் ஆஃப் இங்கே ஒரு ஏ டேர்ம் இருக்கிறதால இந்த ஐடென்டிட்டி எழுத தேவையில்லை, ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டாச்சா? இப்போ ஃப்ரம் திஸ் எனக்கு ஏ இன்வெர்ஸ் தான் வேணும். இப்போ இந்த 7 -7a வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது 7a இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு a minus 3i2 அப்படின்னு சொல்லி போடலாமா? எஸ்.
அப்போ ஃப்ரம் திஸ் therefore A inverse is equal to 1 divided by 7. A ஓட வேல்யூ என்னது? A ஓட வேல்யூ வந்து from the question 5 3 minus 1 minus 2 அதே மாதிரி minus 3 times of 1 0 0 1 இந்த மாதிரி போடலாமா? இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 divided by 7 5 3 minus 1 minus 2 அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு minus 3 0 0 3. இப்போ இதிலிருந்து என்ன வருது பாருங்க 1 divided by 7 1 divided by 7 வேற நம்ம கலர் எதனா எடுத்துக்கலாம் 1 divided by 7 5ல வந்து minus 3 என்ன வருது எனக்கு 2 ஓகேங்களா அது 3ல minus 0 வந்து 0 தான் minus 1ல minus 0 வந்து minus 1 தான் அதுக்கப்புறம் பாருங்க minus 2 minus எனக்கு என்ன ஆகுது 3 அப்போ minus 5 னு சொல்லி ஆகுது இப்போ இதுதான் வேல்யூ ஆஃப் A இன்வர்ஸ் ஹென்ஸ் A இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க இது கண்டுபிடிச்சாச்சு இதையே நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கு பாத்தீங்களா we know A inverse is equal to என்ன ஃபார்முலா வெரிஃபிகேஷன் போட்டு இதை எழுதிக்கலாம் வேணும்னா 1 divided by determinant of A into adjoint of A இல்ல அப்போ டிட்டர்மினன்ட்ன்றது என்னது 5 into 2 is minus 10 minus of minus 1 into 3 வந்து என்ன ஆகுது எனக்கு 3 னு சொல்லி ஆகுது அப்போ minus 10 என்ன ஆகும் எனக்கு 1 divided by 7 னு சொல்லி வருமா அதுக்கு அப்புறம் பாருங்க நாம என்ன பண்ண போறோம் 1 divided by minus 7 வரும் இப்போ ரீடிங் டயகனல்ல மட்டும் மாத்தி அப்படினா minus 2 5 னு சொல்லி ஆயிடும் அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா இது வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணினா minus 3 minus 1 னு சொல்லி வரும் இப்போ இந்த மைனஸை வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன் கரெக்ட்டா தான போட்டுருக்கோம் இஸ் தேர் எனி மிஸ்டேக் இங்க பாருங்க இங்க இடத்துல 3 போட கொடுத்துட்டேன் பாருங்க இத சேஞ்ச் பண்ணிங்க இந்த இடத்துல வந்து 3 னு வரணும் 3 minus 0 வந்து minus 3 தான வரணும் அத போடல பாருங்க 3 minus 0 வந்து 3 தான் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கா அவ்வளவுதான் இப்போ இங்க மைனஸ் இருக்கறதால மைனஸ் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க 1 divided by 7 2 3 minus 1 5 is the answer for this இல்ல இப்போ இதுவும் வந்து இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன வரும் பிளஸ் ஆயிடும் இல்லீங்களா மைனஸ் மைனஸ் இல்ல இத செக் பண்ணுங்க ஹென்ஸ் இது கரெக்ட் ஓகேங்களா ஐ ஹோப் இன்னைக்கான செஷன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you